தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றத மாயா தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, சாமுண்டீஸ்வரி டாக்டர் மல்லிகா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத மாயா மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. எப்படி அந்த மகேஷுக்கு உன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க, அவனா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடையாது, நான் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறத மாயா கேட்டுட்டு, அப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சாமுண்டீஸ்வரி சைலண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போது டாக்டர் மல்லிகா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறது, அந்த டிரைவருக்கு எப்படி உண்மை தெரியும், உன் பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி என்னை கூட்டி கொண்டு போய் விட்டார், உன் பொண்ணு மேலே அவருக்கு எவ்வளவு பாசம், இந்த மாதிரியான ஒரு விசுவாசியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு டிரைவரை பாராட்டிட்டு டாக்டர் மல்லிகா அங்கேருந்து போகிறாங்க. டிரைவரை நினச்சி, அதாவது கார்த்தியை நினச்சி சாமுண்டீஸ்வரி ரொம்ப பெருமைப்படுறாங்க. தன் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் அவன் பாடுபடுறான், இவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் டாக்டர் மல்லிகாவை கார்த்தி மீட் பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட மக உங்களுக்கு மக கிடையாதா, நீங்கள் வாங்க வந்து உண்மையை சொல்லுங்கன்னு கார்த்தி டாக்டர்கிட்ட கேட்க, நான் இந்த விஷயத்தில் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. டாக்டர்கிட்ட கார்த்தி பேசிகிட்டு இருக்கத மறைஞ்சிருந்து சாமுண்டீஸ்வரி பார்க்க, நீ தான் என் வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ மாயாவுக்கு வேற சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து இவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.